அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். சித்திக்கு மூலமாம் சிவமருந்து என உளம் தித்திக்கும் நாண திருவருள் மருந்தே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்ப அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். அடைய வேண்டிய பேராகிய சித்திக்கு ஆதாரமானது சிவமருந்து என உளம் இனிக்க விளங்கும் நாண திரு அருள் மருந்தே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணிய அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். சித்திக்கும் மூலமாம் சிவமருந்து என உளம் தித்திக்கும் நாண திருவருள் மருந்தே என்ற அகவல் வரி 1323 1024 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான மெய்ஞான விளக்கம். சிவம் என்பதை சச்சிதானந்தமான அருள் ஒளியாகவே இருக்கின்றது என அறிய வேண்டும். மற்றபடி உலகறிய சமய தெய்வமாக சார்புடையதாக கொள்ளக்கூடாது. இந்த அருள் சிவ மருந்துதான் நம் உண்மையான கடவுள் ஆன்மா வடிவமாக இருக்கின்றது. இதனால் இவ்வொளி வடிவம் அருள் மருந்தின் உருவம் என்றால் உண்மையாம். இக்காரணத்தால் நம் உண்மை கடவுள் தத்துவத்தை உருவாக்கி வழங்க வந்த ஞான சித்தர்கள் தெய்வ விக்கிரக திருவுருவத்தை மருந்து சரக்காலும் நவபாஷான நவரத்தின உருக்காலும் பாதரச கட்டுக்களாலும் அமைத்து மந்திர சக்தியை கூட்டி மணி மந்திர மருந்து எல்லாமே கூடிய ஒன்றாய் செய்து வைத்து உள்ளனர். இதனால் நம் திருக்கோயில்கள் உடல் பிணி உயிர் பிணி யாவையும் தீர்த்து சுக நல்கும் மருத்துவ தத்துவ இல்லங்களாகவும் கலைஞான கோயில்களாக விளங்குகின்றதா. நாண திருவருள் மருந்து புறத்திலிருந்து வாய் மூலமாக ஊசியால் செலுத்தப்படாததாக ஒளிக்கதிர்களால் பரப்பப்படுவதாகவும் தொடு வருவம் படு வருமம் வித் கான்ட்ராக்ட் ஆர் வித்தவுட் கான்ட்ராக்ட் ஆகிய முறைகளால் மற்ற வகையாலோ பெற முடியாததை இந்த அருட்பெரும் மருந்து இது எப்போதும் உள்ளே இருப்பது. அதனால் உயிரிலே உணர்விலே உடலிலே சாராது உள் அந்தரத்தில் எதனாலும் தீண்டப்படாத விளங்கி கொண்டுதான் யாவையும் புரிந்து கொண்டு உள்ளதாம். இப்படி உள்ளதை அருள் விசாரத்தால் உணர்ந்து கொள்ளவும் அடைந்து அதுவாக விளங்கவும் முடியதாம். இப்படி அகமிருந்து விளங்கும் மருந்துருவாய் அருட்பெரும் ஜோதியை அனுபவத்திலே கொண்டு வாழ்வது என்பது ஒருமையினால் அந்த நிலை பொருந்திய எண்ணத்தோடு புலனிச்சை இல்லாது அன்பு பணி புரிந்து கொண்டு இருப்பதுதான் வழியாகும். இப்படி செய்து கொண்டிருந்தால் அகமிருந்த மருந்து அநேக உயிரிலும் உடம்பிலும் கலந்து கொண்டு சுகம் அளிப்பதா. இதே உள்ளே இருந்து சதா தன் ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டு இருப்பதால் அதன் இன்சுவையும் சத்தும் பயனும் சதா அனுபவிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். சர்வ சித்திகளுக்கும் இம்மருந்து காரணமாய் இருக்கின்றதா. மற்ற அந்த கற்ப மூலிகை மருந்தும்
இத்திருஅருள் மருந்துக்கு சற்றும் ஒப்பாகாது என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. இந்த அகவல் வரி பாடலை பாருங்க. சித்திக்கும் மூலமாம் சிவமருந்து என உளம் தித்திக்கும் நாண திரு அருள் மருந்தே அப்படின்னு வள்ளல் பெருமான் பாடுறார். ஆகவே நம்மளுடைய வள்ளல் பெருமான் சொல்லக்கூடியது நமக்கு என்னன்னா, அடைய வேண்டிய பேராகிய சித்திக்கு ஆதாரமானது சிவமருந்து என உளம் இனிக்க விளங்கும் நாண திரு அருள் மருந்தாக இருக்கிறதுன்னு சொல்றார். நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் இந்த மருந்து நாண மருந்து இல்லையா, இந்த மருந்தை நாம் திருவருளால் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொள்ளுகின்ற போது இந்த மருந்து நம்ம உடலாலோ உயிராலோ இணைந்து நம்மை வாழ வைக்கின்ற மருந்து. அதனால தான் போகர் சித்தர் பழனியிலே நவபாஷான சிலையிலே முருகர் என்கின்ற ஒரு தெய்வத்தை, தமிழ் தெய்வத்தை உருவாக்கி அதிலிருந்து பெறக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பஞ்சாமிரதம் என்று சொல்லக்கூடியதை அருந்தினால் உடம்பிலே உடல் பிணியும் உயிர் பிணியும் நீங்கி அவன் அகநிலையான ஏக இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்து அந்த ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறக்கூடிய அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு அந்த நவபாஷானம் சிலை இருக்கா இல்லையான்றது தெரியல. இருந்தாலும் அதே மாதிரி பூம்பாறை என்ற கொடைக்கானல் அருகே இருக்க கிராமத்திலையும் வள்ளல் பெருமான் அந்த குழைந்த பழனி செய்து அங்கேயும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். அவர் மட்டுமா, லட்சக்கணக்கான திருக்கோயில்கள் தமிழகத்திலே இருக்கு. குறிப்பாக திருவண்ணாமலை எடுத்துக்கொள்ளலாம், சிதம்பரத்தை எடுத்துக்கொள்ளலாம், அப்படி நம்ம திருப்பரங்குன்றத்திலே எடுத்துக்கொள்ளலாம். எண்ணற்ற சித்தர்கள் வாசம் பண்ணக்கூடிய திருக்கோயிலிலே அங்கே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார்கள் நம் சித்தர் பெருமக்கள். ஆகவே தான் இந்த அருமையான நிகழ்வை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். வித்து கான்ட்ராக்ட் வித்தவுட் கான்ட்ராக்ட், அதாவது ஊசியின் மூலமாகவோ இல்லது மருந்தின் மூலமாகவோ இல்லாமல் ஒளி கதிர்கள் மூலமாகவோ பரவி நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பிணியை நீக்கி உண்மையான பிணிக்கு நம்மை கூட்டி செல்வதற்கு வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான செய்தி. சித்திக்கும் அப்படின்னு சொல்றார். சித்திக்குன்னா எப்படி சித்திக்கும்? சித்திக்கும் மூலமாம் சிவ மருந்து என உளம், என் மனசு நம்பணும். தித்திக்கும் நாண திரு அருள் மருந்து என்கிட்ட இருக்கு. அப்போ அந்த மருந்தை தெரிந்து கொண்டால் மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடையலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? மூச்சை கவனி, பேச்சை குறை. அப்போ இந்த நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த மூச்சை கவனித்து கதாகதம் செய்து அதனோடு லயந்து 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 கெதி சுதி அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம சிவானந்த பரமம்சர் சொல்கிறார். ஆகவே அவர் சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வர சக்தியை உணர்ந்து கொண்டு அந்த பிரபஞ்சத்தோடு கதாகதம் செய்ய 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 நமக்கு அந்த ஏக இறைவன் தெருவான். அதை தான் வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம். மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார். அதற்கு போவதற்கு முயற்சியும் பயிற்சியும் செய்ய வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லக்கூடிய பாடல் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க,
கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று வள்ளல் பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தர்கள், யோகிகளுடைய திருவருளை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.